பாஜக அதிமுகவை ஒரு கருவியாக கருதுகிறது தமிழகத்தில் கட்சியை வளர்க்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரதமரோடு உங்களுடைய பர்சனல் இன்டராக்ஷன்ஸ், உங்களோட பர்சனல் ஈக்குவேஷனை பத்தி கேட்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தால் இப்படிப்பட்ட விமர்சனத்தை, அவதூறு பிரச்சாரத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றார். 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட திமுக இரண்டும் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது உண்டு. கொள்கை என்பது நிலையானது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது, அது நிலையானது. கூட்டணி என்பது அந்தந்த தேர்தல் ஒட்டி வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கின்றது. அந்த வாக்கு சதவீதம் சிதறாமல் ஒன்றாக இணைந்து தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதுதான் இந்த நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அனைவருமே கூட்டணி அமைக்கின்றார்கள். எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தான் திமுகவில் அங்கம் வைக்குது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தான் அண்ணா திமுகவில் அங்கம் வைக்கின்றது. ஆகவே எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சியிடம் நிலையாக இருந்தது கிடையாது.